ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டோக்கன்ஸ் அது கீழே உள்ள எல்லா டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்க்கறதுக்கு நான் ஐக்கனில் வந்து வீடியோ எடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டோக்கன்ஸ்னால் என்ன பார்க்குறோம். பைத்தான் breaks each logical line into a sequence of elementary lexical components known as tokens. அதாவது அதாவது பைத்தானில் வந்து ஒவ்வொரு லைனையும் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸாக ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்ரி லீக்ஷியல் யூனிட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த யூனிட்டை தான் நம்ம வந்து டோக்கன் சொல்கிறோம். இந்த டோக்கனில் 5 வகையான இது இருக்குது. அந்த 5 வகை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒயிட் செப்பரேஷன்ன்றது நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ்க்கு இடையில ஒயிட் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதான் ஐடென்டிஃபையராகவும் இல்லை கீவேர்ட்ஸாகவும் யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, an identifier is a name used to identify a variable, function, class, module or object. இதெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்காண்டி நம்ம ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையர் இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஐடென்டிஃபையர் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஏ டு இசட்லேருந்து ஸ்மால் ஏ டு இசட்லேருந்து ஆரம்பிக்கலாம், அல்லது அண்டர் ஸ்கோர் வச்சு ஆரம்பிக்கலாம். நம்பர்ஸை வச்சு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, இது சொல்லியிருக்காங்க. பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். நம்ம லோயர் கேஸில் கொடுத்தா லோயர் கேஸால் மட்டும்தான் அதால் புரிஞ்சிக்க முடியும், அப்பர் கேஸில் எடுத்துக்காது. அதே மாதிரி அப்பர் கேஸில் மட்டும் கொடுத்தா லோயர் கேஸால் புரிஞ்சிக்க முடியாது, அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் நாட் பி த பைத்தான் கீவேர்ட். இந்த பைத்தானில் டிஃபால்ட்டாகவே சம் கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பைத்தான் டஸ் நாட் அலோ பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸ் லைக் பர்சன்டேஜ், ஆம்பர்சன்ட், அட் த ரேட், இந்த டாலர் சிம்பிள் எக்ஸெட்ரா வித் ஐடென்டிஃபையர்ஸ்க்குள்ள இந்த சிம்பிள்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆனால் வந்து ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் யூஸ் ஆகலாம், அண்டர் ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணலான்றது ஒரு ரூல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, சம்மு, டோட்டல் மார்க்ஸு, ரெஜிஸ்டர் நம்பர், நம்1, இதெல்லாம் வந்து வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஆனால் வந்து இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் என்ன பாருங்கள், 12 நேம் டாலரு, டோட்டல் மார்க்கு, கண்டினியூ. ஏன்னா கண்டினியூ வந்து கீவேர்டு, டோட்டல் மார்க்கில் வந்து ஐஃபன் வருது, அது வரக்கூடாது, டாலர் சிம்பிள் வரக்கூடாது, ஸ்டார்டிங்கில் வந்து நம்பர்ஸ் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் இன்வேலிட் கேரக்டர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Keywords are the special words used by Python interpreter to recognize the structure of the program. ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. As these words have specific meaning for interpreter, they cannot be used for any other purposes. இதை வந்து எனி அதர் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இன்டர்பிரட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம உருவாக்கப்பட்ட கீவேர்ட்ஸை வந்து வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஃபேமஸான கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆப்ரேட்டர்ஸ் போயிடலாம். In computer programming languages, operators are special symbols with represents computations, conditional matching, etc. The value of an operator can be used in called operands. Operators are categorized as arithmetic, relational, logical, assignment, etc. Value and variables when used whether ஆப்ரேட்டர்ஸ் நோன் அஸ் ஆப்ரண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தமெட்டிக்காக இருக்கலாம், ரிலேஷனலாக இருக்கலாம், லாஜிக்கலாக இருக்கலாம், அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், எதோ வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு ஒரு ஆப்ரண்ட் இருக்கும், ஒன்று இல்லை 2, மினிமம் 2 ஆப்ரண்ட்ஸ் இருக்கும். மினிமம் 2 ஆப்ரண்ட்ஸ் வச்சு ஒரு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆப்ரேட்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, நம்ம கேல்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணுற அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வரும். அதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம பைத்தான் வழியாக பார்த்தோம்னா, அடிஷன்னா ஏ ப்ளஸ் பி, சப்ராக்ஷன்னா ஏ மைனஸ் பி, மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணுவோம், டிவிஷனுக்கு ஸ்லாஷு. இந்த பர்சன்டேஜுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லாஷ் கொடுத்தோம்னா டிவிஷனில் வந்து கோஷன்ட் ஆன்சராக கொடுப்போம். ஆனால் அந்த மாடலஸை கொடுக்கும்போது நமக்கு வந்து ரிமைண்டரை ஆன்சராக கொடுப்போம். டிவிஷன் பண்ணி ரிமைண்டரை ஆன்சராக கொடுத்துச்சுன்னா அது மாடலஸ் சிம்பிள். டிவிஷன் பண்ணி கோஷன்ட்டை ஆன்சராக கொடுத்துச்சுன்னா அது வந்து
நமக்கு டிவிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனண்ட். எக்ஸ்பனண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/2 அப்படின்ற போது 2 ஸ்கொயர் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆன்சராக கிடைக்கும். ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கு பை 30 இருக்கு. 1/3 வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆன்சராக கொடுக்கறது தான் வந்து இந்த இன்டீஜர் டிவிஷன் மெத்தட். அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். இதை வந்து நம்ம ரிலேஷனல்னு சொல்லலாம், இல்லை கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லலாம். இதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், ஆன்சர் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு கிடச்சிச்சுன்னா அது ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு சில வகையான ரிசல்ட்ஸ் இருக்குது. டபுள் ஈக்குவல் டும் போது ரெண்டுமே ஈக்குவலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அப்படி ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வந்துடும். கிரேட்டர் தானா, ஆமாம். லெஸ் தானா, இல்லை. அந்த மாதிரி நமக்கு ஆமா இல்லை அப்படின்றது ரெண்டு ஆன்சரை மட்டும் கொடுத்துச்சுன்னா அது வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இல்லை வித்தியாசங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது பார்க்கறது தான் வந்து இந்த அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ். இதை தான் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆண்டு பார்த்துட்டு ஆர் போகலாம். ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ட்ரூ ஆன்சராக வந்துடும். ஆனால் நாட் ஆப்ரேட்டர் அப்படி கிடையாது. நாட் ஆப்ரேட்டரில் ட்ரூன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபால்ஸுன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் வந்து ஃபால்ஸுன்னு ஆன்சர் கிடைக்கும் போது ட்ரூன்னு நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இது வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நடக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூவை வந்து ஒரு இதுக்கு அசைன் பண்ணோம்னா அதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். இதுலேயும் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அசைன்மெண்ட்டையும் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் இணைச்சு பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து முக்கியவாசி நம்ம பண்ணுவோம். ஈக்குவல் டு கொடுத்தோம்னா இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ண அப்படின்றது சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டுனா இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம். அடுத்து இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து டிவிஷன் இப்படி வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். அது நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும், நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20 கொடுக்குறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு இதுதான் வேல்யூ, இதுக்கு தான் நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி, அப்புறம் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணி, அடுத்து எக்ஸ்பனண்ட் யூஸ் பண்ணி வருது. இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னா நம்ம வந்து அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தல கொஞ்சம் இதில் வந்து நம்ம ஒன்று படிப்போம். அந்த லூப்ஸில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ்ன்றத ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோம்னா அது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அதோட அது சின்டாக்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்ம கொடுக்குறோம், அது ட்ரூவாக இருந்தால் இஃப் டெக்ஸ்ட்ரக்சர் எல்ஸ் ஃபால்ஸ் அப்படி கொடுக்குறோம். மினிமம் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். இஃப் 40 இஸ் லெஸ் தென் 50 எல்ஸ் 70. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 49 50ஓட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வேற பிரிண்ட் ஆகணும், இல்லாட்டா 70ன்னு பிரிண்ட் ஆக சொல்கிறோம். இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால 70 பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெலிமேட்டர்ஸ்னால் என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பங்க்சுவேஷன்ஸ் தான் வந்து நம்ம டெலிமேட்டர்ஸ் அப்படின்றது சொல்கிறோம். இந்த டெலிமேட்டர்ஸில் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ், லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தோட சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம டெலிமேட்டர்ஸ் அப்படின்றது சொல்கிறோம். இதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ் இருக்குது. லிட்ரல்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ் ஆர் த ரா டேட்டா கிவன் இன் வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்லையோ இல்லை வேரியபிள்லையோ நம்ம ஒரு குறிப்பிட்ட ரா டேட்டா கொடுத்தோம்னா அதுதான் வந்து நம்ம லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் மூணு வகையான லிட்ரல்ஸ் இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா நியூமரிக் லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்ரல், பூலியன் லிட்ரல்னு சொல்லிட்டு மூணு வகையான லிட்ரல்ஸ் இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா நியூமரிக் லிட்ரல்ஸ்னால் நம்ம வந்து நியூமரிக் வேல்யூஸ், அதாவது பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸா டெசிமல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா அது வந்து நியூமரிக் லிட்ரல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியலன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹெக்ஸா டெசிமல்னா என்ன, பைனரினா என்ன, ஆக்டல்னா என்ன, ஹெக்ஸா டெசிமல்னா என்ன தெரியலன்னு வச்சுன்னா, நான் வந்து 11th வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே லைனில் வந்து ஒரு கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கையும் பிரிண்ட் பண்ணலாம், அப்புறம் மல்டி லைன் கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணலாம். அதாவது மல்டி லைன் கேரக்டர்ன்ற போது என்னென்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைன்லையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டே வரலாம். அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூலியன் லிட்டரல்ஸ்னால் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, இந்த நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் பார்த்தோம் இல்லையா மேலே, அந்த இதை வந்து அப்படியே கொடுக்கறது தான் வந்து பூலியன் லிட்டரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் இல்லை ட்ரூ அப்படின்ற ரெண்டு அவுட்புட்ஸ் மட்டும்தான் வரும், வேறு எந்த அவுட்புட்டும் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் நமக்கு வந்து எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டபுள் கோட்ஸ் போட விட்டுட்டோம், இல்லை சிங்கிள் கோட்ஸ் போட விட்டுட்டோம், இல்லை நமக்கு அடுத்த லைனில் போகணும், இல்லை ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி போகணும், இந்த மாதிரி நேரத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற கேரக்டர்ஸ் பேர் தான் வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ், சிங்கிள் கோட், டபுள் கோட், நியூ லைன், டேப்னு சொல்லிட்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க. பேக் ஸ்லாஷ்னா டபுள் பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம்னா ஒரு பிளாக் ஸ்லாஷ் வந்து இங்கே கிடைக்கும். அதுதான் வந்து அவுட்புட்டில் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சிங்கிள் கோட்ஸ்னால் சிங்கிள் கோட்ஸ் எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஒரு கோட்ஸ் வரும். டபுள் கோட்ஸ் எங்கே வரணுமோ வருது அந்த மாதிரி. அப்புறம் நியூ லைன்னா இந்த ஸ்லாஷ் என்னன்னு வருது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. பைத்தான் இங்கே லேங்கு வராது, பைத்தான் கீழே அப்புறம் லேங்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ டேப் ஸ்பேஸ் இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி வரும், அதான் பைத்தான் லேங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ் இருக்குது. பைத்தான் டேட்டா டைப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, பூலியன், டூப்பிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ்னு நிறைய டைப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை இப்போ வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் டேட்டா டைப் இருக்குது. நம்பர் டேட்டா டைப்னா நம்ம வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், லாங் டெசிமல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அது வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா, டெசிமல் நம்பர்ஸ்னால் நம்ம நார்மலாக எப்படி நம்பர் எழுதுவோம் அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் ஆக்டல்ன்ற போது முன்னாடி ஒரு ஓவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் எழுதணும். ஆனால் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலாக இருந்துச்சுன்னா ஓஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் ப்ரிஃபிக்ஸா. அதே வந்து லாங் டெசிமலாக இருந்துச்சுன்னா எல் அப்படின்றத போடணும். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனன்ட் ஃபார்ம்ஸும் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது 2 இருக்குது. எக்ஸ்பனன்ட் ஃபார்ம்ஸ்னால் கேபிட்டல் இ இல்லை ஸ்மால் இ கொடுத்து நம்ம போடும்போது பவர் 10^04 10^4 அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான் வந்து இந்த எக்ஸ்பனன்ட் டேட்டா சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் டேட்டானா நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் வைப்போம் இல்லையா, 12.34 அந்த மாதிரி. இது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூலியன் டேட்டா டைப்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து அவுட்புட்டாக கொடுத்துச்சுன்னா அது பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா இந்த டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் இதெல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை. இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் இதை வந்து ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ டெவலப்டு பைத்தான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவர் தான் வந்து பைத்தானை வந்து டெவலப் பண்ணார். அதனால இதை வந்து நம்ம இது பண்ணுறோம். த பைத்தான் ப்ராம்ப்ட் இண்டிகேட்ஸ் த இன்டர்பிரட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். எது வந்து அக்செப்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு பைத்தான்குள்ளே போனோடனே இந்த இதுதான் வந்து முன்னாடி வந்து நிற்கும். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த 3 இதுதான் வருது. அதனால வந்து நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷார்ட்கட் இஸ் டு கிரியேட் நியூ ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம். கண்ட்ரோல் என்ன அமுக்கும் போது உங்களுக்கு வந்து நியூ பைத்தான் ப்ரோக்ராம் வந்து உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கண்ட்ரோல் என் அமைக்கிறேன். பார்த்தீங்கன்னா புது விண்டோ வருது. இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா which of the following character is used to give components in Python program. காம்பனன்ஸை வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காண்டி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம எந்த கேரக்டரை வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா த சிம்பிள் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம் ஆன் அ சிங்கிள் லைன். ஒரே லைனில் அதிகமான கேரக்டர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிற சிம்பிள் எது பார்த்தீங்கன்னா கமாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டோக்கன். டோக்கன் சொல்லிட்டு நம்ம எதை சொல்ல மாட்டோம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர்.
நம்ம டோக்கன்ஸ்ல என்னெல்லாம் படிச்சோம்? ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ், டெலிமிட்டர் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சோம். அந்த இத வந்து இது மட்டும் தான் வரும். இந்த ஆப்பரேட்டர் வந்து வராது. சாரி இன்டர்பிரட்டர் வந்து வராது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கீவேர்ட் இன் பைத்தான். இதுல வந்து எது வந்து கீவேர்ட் கிடையாது. ஆப்பரேட்டர்ஸ்ன்றது ஒரு கீவேர்டே கிடையாது. அதனால வந்து இது வந்து நம்ம மார்க் பண்றோம். விச் ஆப்பரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர். கம்பேரிட்டிவ் ஆப்பரேட்டர்னா எதை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லையா? அந்த இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு நம்ம எதை சொல்ல மாட்டோம் பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து அண்ட் ஆர் நாட் மட்டும் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அது பார்த்தீங்கன்னா, விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்ம எதையும் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, டெர்னரி ஆப்ரேட்டர் தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து நான் ஒரு நோட்ஸ் வச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இந்த வீடியோவில் சொல்லி தந்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.